ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ப்ரௌன் கிராவி. அதாவது சம்திங் யூனிக்காக நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு செராய், ஒரு லெங்குவாஸ், ஒரு ஃப்ரெஷ் டுமெரிக் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்க ஒரு பட்டை எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நான் செரி தேம்பத்து எடுத்துருக்கேன். அது 4 to 5. இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய தக்காளிக்காக இருந்தால் கூட நீங்கள் 1 எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துச்சிங்க. அப்படி உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை பொட்டு கடலை இருந்தால் கூட நீங்கள் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து நறுக்கி வச்சுக்கிங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸு ப்ரான் வாங்கினேன். ஊனா அதாவது ஈரால் சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண பிற்பாடு இதோடு சேர்த்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணிப்போம். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் மெரினேட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணுறோம்னுக்கு இதோடு சேர்த்து நம்ம மாவும் ஆட் பண்ணணும். அதாவது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து நீங்கள் ஓரத்தில் வச்சுருங்க. ப்ரௌன் ஏற்கனவே வெட்னஸ் இருக்கிறனால நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதுலேயும் நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரௌன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து மெரினேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பொருட்கள் வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எடுத்து நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2, செராய் 1, டொமரிக் அதாவது கொஞ்சம் ஹீடோ 1, லெங்குவாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்குவோம். அப்படி உங்களுக்கு உரப்பு கூடுதலாக வேணுனாக்கா நீங்கள் ஊசி மிளகா 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டை நம்ம தாளிக்கிறதுக்காக தனியாக அரைச்சிடுவோம். ஒரு வானவில் எடுத்துக்கங்க. அதில் எண்ணெய் ஊற்றிங்க தேவையான அளவு. நம்ம மெரினேட் பண்ணி உடனே வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ ஷலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். ஊடனை போட்ட உடனே நம்ம எடுத்துடணும். திருப்பி போட்டு எடுத்துடணும். ஊட ரொம்ப நேரம் குக் பண்ணாத அளவு. ஸோ அது ஜஸ்ட் கலர் மாறிச்சுனாக்கா நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒரு பக்கம் வந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வேக வைப்போம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த கலர் டர்ன் பண்ணிச்சுனாக்கா நம்ம எடுத்துடலாம். ரெண்டு சைட்டும் கலர் நல்லா சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். நம்மளுக்கு சூப்பரான ப்ரான் கிடச்சிருச்சு. அழகாக இருக்குது. ஸோ அதே போல் அடுத்த பேட்ச் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். அனல் வந்து ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு பக்கம் வந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டு உடனே நம்ம எடுத்துடணும் கலர் மாறினோன்னு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊடம் பொரிச்சு எடுத்த பிற்பாடு எண்ணெய் பத்தலை. ஸோ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தாளிக்கிறதுக்காக பட்டையை போட்டுக்கலாம். சூடான எண்ணெயில் பட்டை வடிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பட்டையை கொஞ்ச நேரம் வேக விடுவோம். பட்டை நல்லா குக் ஆகின பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்ம பிளெண்டரை கழுவி அந்த தண்ணியை நான் இதில் லேசாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தக்காளி பெருசாக பாய்க்கலாம் அல்லது 2 பாய்க்கலாம். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ண விட்ட பிற்பாடு அனல் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுங்க குறவா. ஸோ அது நல்லா கொதித்து எண்ணெய் வதங்கணும். ஸோ ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். அது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு. நீங்கள் திறந்து பார்த்தாக்கா அந்த மாதிரி எண்ணெய் வதங்கி
தண்ணி சுண்டி இருக்கணும். இந்த மிளகாய் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். brown sugar 1 tablespoon, oyster sauce 1 tablespoon add பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளோட மிளகாய் சாதம் வந்து நல்லா வெந்த பிற்பாடு தான் வந்து நம்ம oyster sauceம் brown sugarம் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ லைம் ஜூஸ் லேசாக பிழிஞ்சு ஊற்றிக்குவோம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனா நம்ம தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்குவோம். கிண்டி விடுங்க. ஸோ இது கொஞ்சம் கொதி வரணும். உப்பு தேவையான அளவு. நம்ம கரெக்டான பதமான சாந்திருக்கு. கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்ச உடனே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ப்ரான் வந்து உடையாத பிறகு அழகாக நம்ம திருப்பி போடணும். கடலை மாவு நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா திருப்பி போடுவோம். அனல் வந்து குறைவா வச்சுக்கோங்க. ஸோ கடலை மாவு வந்துருச்சுனாக்கா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். புதினா இலை லேசாக தூவி விட்டுக்குவோம். நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா மணமாக வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான் கிராவி இஸ் ரெடி. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை இப்போ எடுத்து நம்ம ஒரு மங்கள பரிமாறலாம். சர்வ் பண்ணல எடுத்து. ஸோ இது மேலே லேசாக புதினா இலையை தூவி விட்டுரும். ஸோ நம்மளுடைய ப்ரான் கிராவி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஹேவ் அ நைஸ் டே.